தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மீன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் நிறைவாக சொல்லிட்டோம் அப்படின்றப்போ நிறைஞ்ச ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். கிட்டத்தட்ட என்னன்னா சிம்பிளே பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து இரட்டைத்தன்மையான ஒரு நிலையில் இருக்கும். எப்பவுமே இரட்டைத்தன்மை அப்படிங்கிற போது இந்த மீன் என்ன மீன்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. கரெக்டாக பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வயசில் போய் தான் பெரிய பிரச்சனையில் மாற்றவங்க யார் அப்படின்னா மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஒரு பொண்ணு கூட போயிருப்பாங்க, பட் அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடந்திருக்காது. கூட இருக்க பிள்ளைக்கு பஞ்சாயத்து எடுத்துட்டு அவமானப்படுவாங்களே, இதெல்லாம் யார் அப்படின்னா நம்ம மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஒவ்வொரு ஏஜ் ஆஃப் கேட்டகரியில் நம்ம பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப்பில் போய் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க யார் அப்படின்னா நம்ம மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். நம்பி ஏமாறுவாங்க, கண்ணு எதிர்க்க தெரியும் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியும், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அவங்க ஏமாத்துருவாங்க. பிடிச்சி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க கிடையாது. ஸோ பிடிக்காத ஒரு லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா சினிமா துறைன்னு எடுத்துக்கணும், எத்தனை இருக்குல்ல அத்தனையும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பெரும் பொருளாதாரம் சம்மந்தப்படும் போது ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த ரொம்ப இமேஜ் பண்ணி அதுக்காக பயந்துவிட்டு தன்னோட நிலையில் வச்சுப்பாங்க. ஸோ இதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீன ராசி பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? மீன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம் நிறைவாக சொல்லிட்டோம் அப்படின்றப்போ நிறைஞ்ச ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். கிட்டத்தட்ட என்னன்னா குரு தான் இங்கே உங்களுக்கு அதிபதியாக, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இடம், உங்களுக்கு புதன் நீச்சமாகுது. ஸோ இவங்களோட நிலைகளை எடுத்துக்கும் போது இந்த குரு அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஆள். இதனுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து இரட்டைத்தன்மையான ஒரு நிலையில் இருக்கும். எப்பவுமே இரட்டைத்தன்மை அப்படிங்கிற போது இந்த மீன் என்ன மீன்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இரட்டை விதமான நபர்களும் இந்த மீனத்தில் பிறந்தவங்க பெண் பிள்ளைகளில் இருப்பாங்க. பொதுவாகவே வந்து தனக்கான அங்கீகாரம், தனக்கான ஆசை, தான் யாரு, நான் யாராக இருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து மீனத்தில் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்தால் மோட்சஸ்தானம், மோட்சம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கை, ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா லவ்வபிள் வாழ்க்கை. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இப்போ என்ன மாதிரி வாழ்ந்தவனும் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம். இதுக்கு நிறைய உதாரணங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் சில விஷயங்களை இன்றைக்கி அவர் ஒருத்தர் எங்கே இருக்காருன்னே தெரியல, ரைட்டா. அப்படி ஒரு அவருடைய லைஃப்பில் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆன்மீகம் ஆக்சுவலாக ரொம்ப கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது என்ன அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தோட தொடர்பும் உங்களுக்கு உண்டு. இவங்களோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப யூனிக்கான கேரக்டர். இரட்டைத்தன்மைன்றப்போ இதை போய் நிலத்தில் போட்டால் வாழாது, நீருக்குள்ள இருக்கும்போது இருக்கும். அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுதான். அது மாதிரி தான் எனக்கு போதுன்ற நிலை இருக்கும்போது இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. எனக்கு இது எதுவுமே பத்தலைன்ற நிலை இருக்கும்போது இவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க. கரெக்டாக பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வயசில் போய் தான் பெரிய பிரச்சனையில் மாற்றவங்க யார் அப்படின்னா மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னா பேர் சொல்கிறமா இருக்கும். ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ரொம்ப பெருமையாக கௌரவமாக இருந்தேன், நான் அப்படிலாம் வாழ்ந்தேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நல்லா தான் இருந்தார், ஆனால் அந்த ஆள்னாலே எங்கள் பேர் கெட்டுச்சு. எப்படிலாம் நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிடும் அப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்ற கூடிய நபர்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் வந்தேங்க, என் ஹஸ்பண்ட்னால தான் நான் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு லைஃப். ரெண்டுமே உண்டு. இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போய் லாக் ஆகி பிரச்சனைகளை சந்திக்கிறது இவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த திருமண வாழ்க்கையை மட்டும் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் உச்சமடைனால குறிப்பிட்ட ஏஜ்லேயே வந்து இவங்களுடைய ஒரு பேர் கெட்டு போகிறது மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிடும். தகாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் லாக் ஆவாங்க. பெண் நட்பு வட்டாரங்களே வந்து இவங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி அமைப்பு. ஒன்றுமே இல்லை, ஒரு பொண்ணு கூட போயிருப்பாங்க, பட் அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடந்திருக்காது. கூட இருக்க பிள்ளைக்கு பஞ்சாயத்து எடுத்துட்டு அவமானப்படுவாங்களே, இதெல்லாம் யார் அப்படின்னா நம்ம மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். ஸோ இவங்க தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து வாழ்கிறாங்கன்னாங்களே. யாருக்காக வாழ்வாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து தனக்காக வாழ்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து என்னோட அம்மா அப்பாக்காக வாழ்ந்தேன், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைகளுக்காக வாழ்கிறேன். ஒவ்வொரு ஏஜ் ஆஃப் கேட்டகரியில் நம்ம பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப்பில் போய் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்க யார் அப்படின்னா நம்ம மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளை. என்னோட குழந்தைய நல்லபடியாக வளர்த்தா போதுங்க, அதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அம்மாவாக நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டேன்னா ஓகே, நான் ஹாப்பி. எனக்கு ஹஸ்பண்டாக அவர் எனக்கு கரெக்டாக இல்லை, பயங்கரமாக தண்ணி அடித்தார், என்னை கஷ்டப்படுத்தின அடித்தார், எல்லாத்தையும் பொறுத்துட்டுருக்கேன். எனக்கும் என்னோட கௌரவம் எங்கள் அப்பா அப்படி வளர்த்துட்டார். சில பேர் தன்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் சார்ந்த விஷயத்துக்காக தன்னை வந்து இதுவாக போகிறவங்களும் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் நிறைய வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், அஃபையர், தேவையில்லா பஞ்சாயத்து, பேர் அவமானப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் லாக் ஆகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடைஞ்சு புதன் நீச்சம் நம்பி ஏமாறுவாங்க, கண் எதிர்க்க தெரியும் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியும், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துல போய் அவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா இரக்கமான மனசை வந்து ரொம்ப இயல்பாகவே ரொம்ப இரக்கமாக வச்சுப்பாங்க. அதனாலே போய் மாட்டிப்பாங்க. இல்லை அவங்க பேசுகிற கரெக்டாக தான் இருக்கும், என்னோட புத்தி எனக்கு தப்பான பாதையை காட்டாது அப்படின்னு தன்னை ரொம்ப நம்புவாங்க. தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அதை விட ஓவராக
தன்னோட நம்பிக்கையை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் தன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கரெக்டாக தான் இருக்குன்றத ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையில மாட்டிப்பாங்க. மீனராசி பெண்களினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரியர் பணின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புத்தகங்கள் எழுதுறது, படிக்கிறது, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களை எதெல்லாம் வந்து இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு இப்போ பார்க்குறோம். டிடெக்டிவாக சில விஷயங்கள்லாம் பார்த்து எழுதுவாங்கள்ல. இந்த ஒரு கவிதை பழங்காலத்துக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். பூர்வ ஜென்ம கர்மா நம்ம ஹிஸ்ட்ரிலாம் எடுக்கிறோம்ல, வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து எழுதுறது, அது சம்மந்தப்பட்ட மொழிபெயர்ப்பு பண்ணுறது, மீடியா ரிலேட்டடில் ஒர்க் பண்ணுறது, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சாதனையாளர் இருப்பாங்க. கலை சார்ந்த விஷயங்கள் நிறைய ஈடுபடுத்திக்கிறது. எனக்குலாம் வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு தாங்க ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஆனால் இன்றைக்கும் என்னோடய ப்ரொஃபஷனை விடல. இதுக்காக நான் தனியாக அப்போ ஆஃப்டர் தட் மேரேஜ்க்கு அப்புறம் நான் படித்தேன். எனக்கு ஆஃப்டர் தட் மேரேஜ்க்கு அப்புறம் நான் என்னோடய கெரியரை வேறு மாதிரி யூஸ் பண்ணேன். டீச்சிங் எடுத்துக்கிட்டேன். எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களை கேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்காகவே நான் ஒரு மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்டிசம் சைல்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றதுக்காக படித்தேன். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த குழந்தை ஓரியன்டாக இருக்கிறதுமே அது சார்ந்த கல்வி, அது சார்ந்த படிப்பு. பீடியாட்ரிஷியன் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்கும்னா இவங்க தான் இருப்பாங்க. ஸோ மீனத்தில் பிறந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எந்த இடத்துல ரொம்ப காமாக அவங்கக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு தாய்மைக்கான அத்தனை தன்மையோடு இருப்பாங்க. மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தாய்மைக்கான ராசின்னு சொன்னீங்க. அவங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமாக பிடிச்சி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க கிடையாது. ஸோ பிடிக்காத ஒரு லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நிறைய விவாகரத்துக்கு போகிறதும் அமைப்பு இவங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கலாம். பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு கேர் பண்ணி ஹஸ்பண்டை லவ் பண்ணுறாங்கன்றதை விட அந்த குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி என்னோட வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட குழந்தை மாதிரி அப்படின்ற அளவுக்கு பண்ணக்கூடிய நபர்களும் பார்த்து அவங்க குழந்தைக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமையல அப்படின்னா இவங்களை வந்து என்னென்னா கோவப்படுத்தக்கூடாது. ஒரு வார்த்தைகளால் இவங்க ஹாஸாக பேசுனாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது. இவங்ககிட்ட ரொம்ப தன்மை, ஆல்ரெடி இவங்க ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க, ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து தனக்குள்ளே எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஸ்பேசியஸ் கொடுக்கணும். அவங்களுக்கான ஸ்பேசியஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்பிக்கையை எதிர்பார்ப்பாங்க. அது ஹஸ்பண்டாக நான் நிற்கிறேன், நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்ற ஒரு தோழனாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் லவ்வராக ஒரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு கணவனாக நீ என்ன ட்ரீட் பண்ணாது, என்னோட ரூம்மேட்டாக, என்னோட ஃப்ரெண்டாக, எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சோல்மேட்டாக இருந்தேன்னா நான் அவனுக்கு வந்து என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற மாதிரி இவங்க டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. பட் அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த பார்ட்னர் அமையணும். மீன ராசியில் இருக்க பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கும் மேம்? அதான் ஒரு இடத்துல ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு. எதை கொடுத்தாலும் கலை, நாட்டியம், இயக்குனர், எத்தனை பதவி நம்ம ஒரு சினிமா துறைன்னு எடுத்துக்கும்போது எத்தனை இருக்குல்ல, அத்தனையும் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பெரும் பொருளாதாரம் சம்மந்தப்படும் போது நகை, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதுங்களுக்கு ரொம்ப ஆர்வம் மிகுதியாகவும் இருப்பாங்க. அது சார்ந்த தொழிலையும் கலையாகவும் கற்றுட்டு இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை சுற்றி இருக்கவங்களை அழகுபடுத்துறது, இந்த மாதிரியான அமைப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு படிப்பு, கல்வி, அது சார்ந்த தொழில்களாகவே செய்யக்கூடியது. இப்போ ஒருத்தவங்களை அழகுபடுத்துறாங்கன்றது நீங்கள் எடுத்துக்கோங்களேன். சும்மா எப்படி அழகுபடுத்துவாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது வந்து வடிவமைப்பாளர்னு சொல்லக்கூடிய டிசைனராக பார்க்குறோம் இல்லையா, அப்போ அவங்களுக்கான இந்த லுக்குக்கு இந்த காஸ்டியூம் போடணும் அப்படின்ற மாதிரி டிசைனராக இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல தனித்துவமாக பேசப்படக்கூடிய இருக்கிறதுலே லெக்சராக இருந்தாலும் பெஸ்ட் லெக்சராக இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிரின்சிபலாக இருக்காங்க, ஒரு விஷயத்தை பற்றி அழகாக எடுத்துரைக்கிறாங்கன்றப்போ இந்த பணி எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொதுவாகவே பெண்ணுக்கு ஒரு விஷயமாக சொல்லுவோம். அதுலேயும் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இலக்கணம், இலக்கியம், ஒரு பரம்பரை சார்ந்த வரலாற்று படைப்புகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனையும் வந்து தேடி தெரிஞ்சுக்கிட்டு ரகசியங்கள் என்ன இருக்குது எது இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். சாதாரண ஒரு அத்தியாவசியமான ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் அழகாக ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பெண்மைக்கான அத்தனை விஷயமும் அவங்ககிட்ட இருக்கும். எல்லாம் ஒரு சேர பெற்ற ஒரு பெண்ணாக யார் இருப்பாங்க அப்படின்னா மீனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் உண்டு. இப்போ மீனராசி பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட வாழ்க்கையில் தவிர்த்துக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? நிச்சயமா, அதாவது அவங்களுக்குள்ள ரொம்ப தனிமை இருக்கும். ரொம்ப தனிமையில் தனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஆட்படுத்திப்பாங்க. ஸோ நிறைய இமேஜ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை நான் கற்பனையில் ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த ரொம்ப இமேஜ் பண்ணி அதுக்காக பயந்துக்கிட்டு தன்னோட நிலையில் வச்சுப்பாங்க. ஸோ இதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னென்னா தனக்கு போக தானமும் தர்மமும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான தர்மம் நிறைய பண்ணிவிட்டு தனக்கு எதையும் எடுத்துக்கக்கூடிய முடியாத ஒரு நிலை. ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக ஞானத்தை உணரும் போது அவங்களுக்கு எதுவுமே வேணுன்ற நிலை இருக்கும். இது எந்த நேரத்துக்கு எல்லாருக்கும் நம்ம பண்ணுறது ரைட்டாக தப்பான்றதை நிலையறிஞ்சு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய
லைஃப் சூப்பராக இருக்கும். நிச்சயம் இது பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களையும் பல வழிகாட்டுதல்களையும் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.